என்னையா பேசிட்டு இருக்க நீ? நான் படிச்சு முடிக்கணும், அதுக்கப்புறம் தான் இது எல்லாமே. இல்ல இல்ல, இங்க பாரு பூங்குடி, படிப்பு வேற இது வேற, அதுக்கு இதுக்கும் சம்பந்தமே இல்ல. சரவணா விளையாடாத, நான் டென்ஷன் ஆயிடுவேன். என்ன நீ அப்ப என் வார்த்தைக்கு மரியாதை இல்லையா? எந்த விஷயத்துக்கு மரியாதை கொடுக்கணும்னு எனக்கு தெரியும். அப்போ அப்போ நான் படிக்காத முட்டாளு, எனக்கு எதுவும் தெரியாதுன்னு சொல்றியா? ஆமா, எந்த படிச்சவங்களாவது இந்த மாதிரி நடந்துக்குவாங்களா? அப்படியா? நான் படிக்காத முட்டாள் தான், முரடன் தான். முட்டாள் எப்படி நடந்துக்கணும் அப்படியே நானும் நடந்துக்கிறேன். வா. அம்மா, படிப்பு விஷயத்துல நீ என்ன டிஸ்டர்ப் பண்ண, நான் இப்பவே கிளம்பி எங்க மாமா வீட்டுக்கு போயிடுவேன். ஏய், நீ ரொம்ப குழப்பத்துல இருக்க. நீ கேட்டது ஆசைப்பட்டது எல்லாமே உனக்கு கிடைக்கும். எக்ஸாம் முடியட்டும் சரவணா, அதுக்கப்புறம் நீ கேட்ட சின்ன முத்தத்தை பெருசாவே தர. ஓகேவா? நான் சொல்றது எங்க அப்பா மேல சத்தியம், போதுமா? The term organic components was originally applied to those components which are derived from living source, and in the early days it was assumed that the laboratory preparation பூங்குடி, அத்தை ரொம்ப சந்தோஷமா இருக்கிற மாதிரி தெரியுது. ஆமாங்க அத்தை, இன்னைக்கு எக்ஸாம்ல பரீட்சை நாளே மனசுக்குள்ள ஒரு சந்தோஷம் வருது. ஷோ பாவம்மா. என்னத்த? இல்லம்மா, அப்பாவியா இருக்கலாம், ஆனா இவ்வளோ அப்பாவியா இருக்க கூடாதுல்ல. அதான் ஸ்பெஷலா உனக்கு பரிதாபப்பட்டேன். நான் சொல்றது உனக்கு புரியல? இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? ஆமா, எங்க கிளம்பிட்டு இருக்க? எக்ஸாம்க்கு அத்தை. யாருமே இல்லாத கடைக்கு யாருக்கு மாட்டியாத்த போற? நீ காலேஜுக்கே போக போறது இல்லம்மா, அப்புறம் எப்படி எக்ஸாம் எழுதுவ? நான் உனக்கு ஒரு ஜோசியம் சொல்லட்டுமா? இன்னைக்கு நீ காலேஜுக்கு போக மாட்ட. என்னம்மா அப்படியே திகச்சு போய் பாக்குற? வழக்கமா சண்டை போடுவ, சவால் விடுவ, அதெல்லாம் ஒண்ணுமே காணோம். அப்போ உன் மனசுக்கே தெரிஞ்சு போச்சு இன்னைக்கு நீ பரீட்சை எழுத மாட்டேன்னு, அப்படிதானே? சரி, வேணா நமக்குள்ள ஒரு பந்தயம் வச்சுக்கலாமா? நீ இன்னைக்கு கண்டிப்பா பரீட்சை எழுத போக மாட்ட. அத்தை, உங்க கூட சண்டை போடுறதுக்குலாம் எனக்கு நேரம் இல்லை, நான் கிளம்பணும். என்ன பூங்குடி, நீ போக மாட்டேன்னு நான் சொல்றேன், நீ கிளம்பணும்ன்ற. உன்னை எப்படி கிளம்ப விடுவேன்? இன்னையோட உன் படிப்பு நீ மறந்துரு. எல்லாம் முடிஞ்சு போச்சுமா. போ, போய் சமையல் கட்டில வேலை இருக்கு, போய் பாருப்போ. சரி, பின்னாடி மாடு கட்டி இருக்கு, சாணி எழுறியா? பரட்டி தட்டுறியா? என்ன பாக்குற? சரவண உன் படிப்பை நிப்பாட்ட போறத எனக்கு வாக்கு கொடுத்துட்டானே. கொடுத்த வாக்க சரவண என்னைக்குமே மீற மாட்டான். போய் இந்த கருமாந்திர ட்ரெஸ் எல்லாம் மாத்திக்கிட்டு சாணி மிதிக்கிறதுக்கு ஏத்த ட்ரெஸ்ஸா போட்டு வா. என்னாச்சு? காலங்காத்தாலேயே சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? மாமா, நான் எக்ஸாம்க்கு போகணும் மாமா, டைம் ஆயிடுச்சு. சரவண எங்க? சரவண இங்கதான் எங்கேயாவது இருப்பாமா, எங்க போனான்னு தெரியலையே. அவன் வரமாட்டான். இனிமே உனக்கு படிப்பு இல்லைன்னு அவன் சொல்லிட்டான், அவ்வளவுதான். ஏய் மகேஷ், கொஞ்சமாவது அறிவு இருக்கா உனக்கு? அந்த புள்ள கஷ்டப்பட்டு கண்ணு முடிச்சு படிச்சு முன்னுக்கு வரணும்னு நினைக்குது, அத போய் நீ உன் புள்ளைய அவளை படிக்க வேணான்னு சொல்லிட்டான், இப்ப இதுக்கு என்கிட்ட கத்திக்கிட்டு இருக்க?